இலங்கையில் 78வது சுதந்திர தினமான இன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற பிரதான விழாவில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் இனிவரும் காலத்தில் இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என மிகவும் உறுதியாக சூளுரைத்துள்ளார். அவரது உரையில் இலங்கை நாடு தேசிய ஒற்றுமையின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படும் என்றும் பிரிவினைகள் இனவாதம் அல்லது தீவிரவாதத்திற்கு எந்தவித இடமும் அளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இன மத வேறுபாடுகளை களைந்து நாட்டின் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக வலிமையான புதிய இலங்கையை உருவாக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருந்தார். வடக்கு தெற்கு கிழக்கு என அனைத்து பகுதி மக்களும் தமக்கு வழங்கிய ஆணையின் மூலம் இனவாத அரசியலை நிராகரித்துள்ளதாகவும் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பதே அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து குடிமக்களும் கண்ணியமாகவும் அச்சமின்றியும் வாழக்கூடிய சூழல் உறுதி செய்யப்படும் என உறுதியளித்தார். 133 ஆண்டுகால காலனித்துவ ஆட்சியில் இருந்து 1948 சுதந்திரம் பெற்றதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இதற்காக ரத்தம் கண்ணீர் மற்றும் வியர்வை சிந்திய எமது முன்னோர்களை ஒருபோதும் மறக்க முடியாது என்றார். இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற இந்த விழாவில் 4500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த இனவாதமற்ற இலங்கை என்ற உரை தென்னிலங்கையில் பெரும் வரவேற்பை பெற்ற போதிலும் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட கரிநாள் போராட்டக்காரர்கள் இதனை சற்று மாறுபட்ட கோணத்திலேயே பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி தனது உரையில் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக பாயும் என அவர் எச்சரித்துள்ளார். இனவாதம் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்றை வரவேற்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் அது வெறும் பேச்சோடு நிற்காமல் நில ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற நடைமுறை சிக்கல்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துகின்றார். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலமே இனங்களுக்கு இடையில் கசப்புணர்வை நீக்க முடியும் என ஜனாதிபதி நம்புகின்றார். இதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டு ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை அவர் முன்னெடுத்து வருகின்றார். ஜனாதிபதி இனவாதம் இல்லை என்று கூறுவதை நிரூபிக்க வேண்டுமானால் நீண்ட காலமாக இழுபறையில் இருக்கும் அதிகார பகிர்வு மற்றும் அரசியல் கைதிகள் விடுதலை போன்ற விவகாரங்களில் அவர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சி வலியுறுத்தி வருகின்றன. தென்னிலங்கையில் மக்கள் ஊழலற்ற மாற்றத்தை எதிர்பார்ப்பது போல வடகிழக்கு மக்கள் நீண்ட காலமாக தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதியுடனான தீர்வை எதிர்பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி அனுர பொருளாதார மேம்பாட்டு மற்றும் ஊழல் ஒழிப்பை மையப்படுத்தி பேசுகின்றார். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் மக்கள் தமது தனித்துவமான அரசியல் அடையாளம் மற்றும் நில உரிமைகளை முதன்மையாக கோருகின்றார்கள். அரசு தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி முன்னோக்கி செல்வோம் என்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் போன்ற கடந்த கால அநீதிகளுக்கு நீதி கிடைக்காமல் எப்படி முன்னோக்கி செல்ல முடியும் என்கிறார்கள். ஜனாதிபதி ஒரு வலுவான மத்திய நிர்வாகத்தை நம்புகின்றார். ஆனால் மாணவர்களின் 14 கோரிக்கைகள் அதிகார பகிர்வு மற்றும் சுயநிர்ணய உரிமை வலியுறுத்துகின்றன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஒரு வலுவான மத்திய நிர்வாகத்தை நம்புகின்றார். ஆனால் பல்கலைக்கழக மாணவர்களின் 14 கோரிக்கைகள் அதிகார பகிர்வு மற்றும் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துகின்றன. ஜனாதிபதியின் உரைக்கு பிறகு அரசு சில தமிழ் அரசியல் கைதிகளை அடையாள ரீதியாக விடுதலை செய்யவோ அல்லது காணி விடுவிப்பு தொடர்பாக சில அறிவிப்புகளை வெளியிடவோ வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. இது சர்வதேசத்தின் அழுத்தத்தை குறைக்க உதவும் என அரசு கருதலாம்.